விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரேம்குமார். டெல்லியில் இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடர், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருடைய முதல் நாள் கூட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. இன்னொரு புறம் டெல்லி தலைநகர் டெல்லியே ஸ்தம்பிக்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்திற்கு எதிராக காவல்துறையினுடைய தடியடி, கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, இணைய சேவை முடக்கம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்குது. இதெல்லாமே ரொம்ப நாளுக்கு முன்னாடி விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியை நோக்கி நடந்தப்போ தான் நம்ம தொடர்ச்சியான செய்திகளில் பார்த்துட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு டெல்லியில் என்ன நடந்துச்சு, நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் என்ன நடந்துச்சு, அதுதான் நாம் இன்னைக்கு நம்மளுடைய டீகோட் ஷோவில் பார்க்க போகிறோம். வணக்கம். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர், இந்த மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக இருந்தே மிக கடுமையான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை கொண்டு வரப்படும், அந்த மசோதா மீண்டும் கொண்டு வரப்படும், அதற்கான வேலைகளில் மத்திய அரசு ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தொடர்ச்சியாக வெளியாகிட்டே வந்துச்சு. இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் அதற்கான சாத்தியங்கள் தெரியுது. நிறைய விஷயங்கள், அதாவது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலங்களவையில் தன்னுடைய பலத்தை அதிகரிப்பதற்கான பணிகளை பார்த்தீங்கன்னா பாஜக அரசாங்கம், பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த முறை தொகுதி மறுவரையறை, அதாவது தமிழகம் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லேருந்து மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதி மறுவரையறை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வரப்படலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்ததுனால இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த வகையில் தான் இன்னைக்கு காலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக இந்த மாதிரியான மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் மற்றும் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடி பிரதமர் மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்திப்பார். அது ஒரு செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னே நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, செய்தியாளர்களுடைய மைக் மட்டும்தான் அங்கே இருக்கும். அவர் பேசிட்டு இருப்பார், செய்தியாளர்கள் யாருமே அங்கே இருக்காது. ஒரு நாடாளுமன்ற வளாகத்தில் உரை நிகழ்த்துகிறார் அப்படின்னு வேணா சொல்லலாம். அவருமே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். ஒரு நாட்டுக்கு மழைக்காலமும் மழைக்கால கூட்டத்தொடரும் ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக பணி செய்தால் பார்த்தீங்கன்னா நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிலாம் பேசியிருக்காரு. சரி, இப்படிலாம் பேசியிருக்காரு, நாடாளுமன்றத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறப்போ, நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை இரண்டுலேயுமே வழக்கமான அமர்வுகள் தொடங்கியிருக்கு. மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் நிறைய புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றிருந்தாங்க. அவங்களுக்கான பதவியேற்பு நிகழ்வுகள் நடக்குது. மக்களவையை பொறுத்த வரைக்கும் மறைந்த தலைவர்கள் அவர்களுக்காக இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவையுடைய வழக்கமான நடவடிக்கைகள், கேள்வி நேரத்துக்குள்ள போகும்போது எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. ஒன்று, நீட் முறைகேடு தொடர்பான விஷயங்களை உடனடியாக விவாதிக்கணும் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. திமுக உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா, கர்நாடக அரசினுடைய இந்த மேகேதாட்டு அணை விவகாரம் இருக்கு இல்லையா, இந்த அணை விவகாரத்திலையும் நாம மிக தீவிரமாக உடனடியாக இங்கே நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. இந்த ரெண்டு விஷயமுமே பார்த்தீங்கன்னா அவையில் ஒரு கயாசை ஏற்படுத்துது, ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக என்ன பண்றாங்க அப்படின்னா, சபாநாயகர் இருக்கையை நோக்கி கையில் பதாகைகளோட முன்னேறி வராங்க. அதனால சபாநாயகர் ஓம் பிர்லாவுமே பார்த்தீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார். எதிர்க்கட்சியினர் அவையினுடைய மாண்பை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவை 2 முறை, முதல்ல 12 மணி வரை ஒத்தி வைக்கப்படுது, அதுக்கப்புறமா 12:30 வரை ஒத்தி வைக்கப்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளால. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்துக்கு வெளியில ஒரு பெரிய கலேபரமே நடைபெற்றது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு போராட்டம் தான். கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த சிஜேபி பார்ட்டிக்கு ஏற்கனவே உங்க யாருக்குமே அறிமுகம் தேவையில்லை. அது எப்படி கடந்து வந்த பாதை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய ஒரு போராட்டம், நாடாளுமன்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பேரணி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இது எதன் தொடர்ச்சியாக அறிவிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனம் வாங்சுக் அப்படிங்கிற சமூக செயற்பாட்டாளருடைய ஒரு நீண்ட உண்ணாவிரத போராட்டம். இன்னைக்கு தேதியோட 22 நாள் அவர் தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தார். அவருடைய அந்த உண்ணாவிரதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சமீபத்தில் நடைபெற்ற இந்த தேர்வுகளில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், குறிப்பாக நீட்டாக இருக்கட்டும், கியூட் தேர்வாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியில் இருக்கட்டும், இப்படி நிறைய தேர்வுகளில் வந்து பல்வேறு குளறுபடிகள் நடந்துச்சு. அந்த குளறுபடிகள் எல்லாத்துக்குமே அரசு வந்து பொறுப்பேற்கணும். கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் வந்துட்டு பதவி விலகணும். இதுதான் வந்து மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்துச்சு. அவருடைய உண்ணாவிரதம் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக பல நாட்களாக கடந்து வந்து இன்னைக்கு 22வது நாள். 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது கடந்த 18ஆம் தேதி அவருடைய உடல்நிலை வந்துட்டு ரொம்ப மோசமடைந்ததுனால அவர் வந்து அரசு அதிகாரிகள் வந்து அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சட்ட விதிமுறைகளை மீறிய ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவருடைய உயிர் மிக முக்கியமானது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரின் உயிருமே மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிமன்றங்களும் இந்த வழக்கு தொடர்பான பல்வேறு காலகட்டத்தில் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு. இந்த நிலைமையில் சோனம் வாங்சுக் இன்னைக்கு காலையில் ஒரு கைப்பட எழுதின ஒரு கடிதத்தை வெளியிடுறார். நான் ஏற்கனவே சொன்னபடி 20ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ஜூலை 20ஆம் தேதி என்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆனால் அதற்கு முன்னாடி எனக்கு ஒரு 3 விஷயம் வந்து அரசாங்கம் தரப்புல இருந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறாரு. அதில் ஒரு முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, நடந்த இந்த தேர்வுகளுக்கான குளறுபடி இருக்கு இல்லையா, இந்த குளறுபடிகளுக்கு அரசு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. அதனை தொடர்ந்து அவர் என்ன விஷயத்தை பதிவு பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நானும் சரி இல்லை இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவங்க எல்லாருமே ஒரு பேரணியாட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்றோம். இந்த நாடாளுமன்றத்தில் நாங்கள் வரும்போது எங்களுக்கான ஒரு விஷயமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, மற்ற கட்சியினுடைய தலைவர்களும் சரி, எங்களுக்கு நேரடியாக வந்து நாங்கள் முன்வைக்கிற இந்த தேர்வு முறைகேடு தொடர்பான விவகாரங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு உறுதிப்பட சொல்லணும் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா 3வதாக அவர் சொல்கிறாரு, ஒருவேளை என்னுடைய உடல்நிலை காரணமாகவோ இல்லை வேறு காரணங்களாலவோ என்னால் நாடாளுமன்றத்துக்கு வர முடியாமல் போனால் எம்பிக்களும் சரி மற்ற கட்சி தலைவர்களும் சரி நான் எங்கே இருக்கிறோம், அதாவது நான் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைக்கே வந்து நீங்கள் உங்களுடைய உறுதியை தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது 3 நடக்கக்கூடிய பட்சத்தில் இன்று மாலைக்குள்ளாடி அவர் வந்து அவருடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்க முடியுது. காலையிலிருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளாக பகுதிகள் இருக்கு இல்லையா, அது காலையிலிருந்தே ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக தான் காணப்பட்டது. ஏன்னா இந்த பேரணியை தடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து அரசு சைட்ல இருந்து எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி தடை உத்தரவு போடப்பட்டிருந்துச்சு. அங்கே வேறு ஆட்கள் யாரும் வர முடியாதபடியான தடை உத்தரவு போடப்பட்டிருந்துச்சு. அதை சுற்றி பேரிகேட்லாம் அடுக்கி பயங்கரமான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதிகாலை முதலே வந்து பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் இருந்த மாணவர்கள் வந்துட்டு அந்த இடத்துல குவிய ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த போராட்டம் வந்துட்டு பேரணியாக நாடாளுமன்றத்தை நோக்கி நகர தொடங்கியதும் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸில் எடுக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக முதல்ல இணைய சேவையை வந்துட்டு கட் பண்ணுறாங்க. அதாவது மாணவர்கள் வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய கம்யூனிகேட்டிவை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இணைய சேவையை கட் பண்ணுறாங்க. நமக்கு டெல்லியிலேருந்து செய்திகளை தந்தக்கூடிய ஒரு செய்தியாளர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஐபியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் அறையில் இருந்து, அங்கே மட்டும்தான் இணையதளம் இருந்துச்சு, அங்கேருந்து தான் நமக்கான செய்திகளை தரதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த இணைய முடக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக பரவலாகவே காலையிலிருந்து அங்கே செயல்பாட்டில் இருந்துச்சு. அதையும் தொடர்ந்து அதையும் பொருட்படுத்தாமல் அந்த சிஜேபி கரப்பான் பூச்சிகள் ஜனதா பார்ட்டியினுடைய இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முன்னேறி வராங்க நாடாளுமன்றத்தை நோக்கி. இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக ஆம் ஆத்மியினுடைய சில முன்னாள் அமைச்சர்களும் சரி, முன்னாள் துணை முதல்வரும் சரி, இவங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு வர்றப்போ காவல்துறையினர் வந்து அதற்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அவங்களும் பேரிகேடை எகிரி குதிச்செல்லாம் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிற காட்சிகள் எல்லாமே செய்திகளில் வெளியாக இருக்கிறது. ஸோ இந்த காட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக கடுமையான ஒரு போராட்டத்துக்கு எதிரான ஒரு நிலையை வந்து அரசு எடுத்திருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு பக்கத்தில் அவங்களை கலைஞ்சு போகிறதுக்காக காவல்துறையினர் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்காததுனால கண்ணீர் புகை கொண்டு வீசியிருக்காங்க. தடியடிகள் நடத்தியிருக்கு. தடியடிகள் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றிருக்குது. அதே மாதிரி கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் அவங்களால கலைக்க முடியலை. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெல்லி காவல்துறையினுடைய துணை ஆணையர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட குழு அமைப்பினர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு சின்ன பேச்சுவார்த்தையும் நடத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. நாங்கள் வந்து அமைச்சர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க.
மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜே.பி. நட்டா அவர்களை சந்தித்து பேசுவதற்காக ஒரு ஒப்புதல் பெறப்பட்டது. இதனால இந்த போராட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவல்துறையினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள்னால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த போராட்டம் மீண்டும் வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி நகரத் தொடங்கிருச்சு. ஸோ இந்த கூட்டம் அப்படியே நாடாளுமன்றத்தை நோக்கி நகர ஆரம்பிச்ச உடனே நாடாளுமன்ற வளாகத்துல காட்சிகள் எல்லாமே இன்னும் பரபரப்பா மாறிச்சுது. சிஐஎஸ்எஃப் படை வீரர்கள் வந்துட்டு துப்பாக்கி ஏந்திய நிலைமையில நாடாளுமன்றத்தை சுத்தி மிக முக்கியமான பாதுகாப்பு வளையத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாடாளுமன்றத்தினுடைய கதவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்டு பூட்டு போடப்பட்டது. ஒருவேளை இந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டது. அதே மாதிரி நாடாளுமன்ற வளாகத்துக்கு உள்ளால இருக்கக்கூடிய பகுதிகளில் தீயணைப்பு வீரர்கள் அந்த போராட்டத்தை தண்ணீர் பீச்சி கலைச்சி விடுவாங்க இல்லையா, அவர்களும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டாங்க. அதையும் மீறி யாராவது இந்த சுவர் ஏறி குதித்தோ இல்லாது இந்த பூட்டப்பட்ட கதவுகளை உடைத்து கொண்டோ இல்லை அதை மீறி எகிரி குதித்தோ உள்ளே யாராவது வரப்பட்டால் அவங்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்துவதற்கான சூழல்களும், ஏன்னா பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படிங்கிறது அடிப்படையில் கையில் துப்பாக்கியோடு அவங்க இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரியான ஒரு வீரியத்தினோட நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான ஒரு அமளியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நிறைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பாக மல்லிகார்ஜுன் கார்கே, தமிழ்நாட்டிலிருந்து சு வெங்கடேசன், இவங்க எல்லாருமே மாணவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்குது, இதை அரசு வந்து செவிமடுத்து கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மிக முக்கியமாக ஒரு தகவல் வெளியாகிறது என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இன்று மாலை அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இது ராஜினாமா குறித்த விவாதமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ள நமக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஏனென்றால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜினாமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா அவங்க எடுக்க மாட்டாங்க. போராட்டத்தினுடைய முதல் நாள் வாங்சுக் 22 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்திருந்தாலும் இந்த போராட்டம் ஒரு வீரியமடைந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இன்றுதான் முதல் நாள் வந்திருக்கு. ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி போகுங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஆனால் ஒருவேளை மத்திய அமைச்சரவையில் மாற்றம் இருக்கக்கூடிய பட்சத்தில் இதில் வந்து சில தர்மேந்திர பிரதான் வந்துட்டு வேறு துறைக்கோ இல்லாட்டி அவர் வந்து அமைச்சரவையிலிருந்து கலட்டி விடப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கதாக டெல்லி வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில் இந்த நாடாளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடர் கூடிய இந்த முதல் நாளிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றம் மொத்தமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளுக்குள்ளால எதிர்கட்சிகள்னாலையும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டிகள்னாலையும் சொல்லலாம். சரி, இதுக்கு நடுவில் நாடாளுமன்றத்தில் வேற எதுவும் நடக்கவே இல்லையா அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்குது, குறிப்பாக மக்களவையில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான ஒரு மசோதாவும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போ 34 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எண்ணிக்கையை 38ஆக அதிகரிப்பதற்கான ஒரு மசோதா அது. ஸோ இப்படி தான் இந்த நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்லையும் அங்கே போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்தடுத்த சந்திப்புகளும் நடக்க இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு டெல்லி நகரமே தலைநகரே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிலை. மெட்ரோ பாதிக்கப்பட்டிருக்கு, இணைய சேவை பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு மிக சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்கும், நாடாளுமன்றத்துக்கு உள்ளால இந்த நீட் முறைகேடு தொடர்பான விஷயங்கள், மேகேதாட்டு அணை தொடர்பான விஷயங்களை எப்படி மத்திய அரசு கையாள போகுது அப்படிங்கிறதெல்லாம் தான் இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே இந்த வீடியோடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தொகுதி மறுவரையறை இந்த கூட்டத்தொடரில் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையில் செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இன்னைக்கு டெல்லியில் ஒரு கூட்டம், அதாவது மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க போகுது. நாம ஒரு கூட்டணி கட்சியா இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாம எல்லாரும் இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு மீட்டிங் நடத்திருக்கு. இதில் திமுக கலந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறத பற்றி அவங்க எதுவுமே சொல்றதில்லை. ஸோ அதனால இந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பாக பார்க்குறப்போ இந்த ஒரு விஷயமுமே ரொம்ப கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாக தான் பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்கும். இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் அடுத்த கட்டமாக எப்படி போகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்மேந்திர பிரதான் உடைய பதவி, அவர் வந்து பதவியை தக்க வைத்துப்பாரா இல்லை அவர் ராஜினாமா பண்ணுறதுக்கான சூழல் வருமா, நாடாளுமன்றத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே விவாதிக்கப்படுமா, இது எல்லாத்துக்குமான கேள்வி அப்படிங்கிறது அடுத்தடுத்த
அடுத்த நாட்கள் போகும்போது தான் தெரியும். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் ஆர்வமா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இது தொடர்பான அப்டேட்ஸ்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு விகடன் டீகோட் ஷோவோட இணைஞ்சிருங்க. நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.